வணக்கம். இந்தியாவிற்கு பிடித்த ஒரு கேன்சர். இந்த கேன்சரின் 4வது ஸ்டேஜில் இந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இந்த நாட்டின் கல்வித்துறையுடைய அந்த நோயை பற்றி இன்னைக்கு நாம் ஆழமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. The naked truth of this country, அம்மனமான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். கடந்த 2 நாட்களாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி பேசுகிறோம், கல்வியை பற்றி பேசுகிறோம், பரீட்சைகளை பற்றி பேசுகிறோம். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதே எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டு பரீட்சை பற்றி ஒரு துளியாவது கவலை இருக்கா என்று நீங்க கேட்டீர்கள்னா அவரை விட்டு தள்ளுங்கள். இந்த நாட்டு பிரதமராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எதிர்கட்சிகளாக இருந்தால் கூட எந்த விதமான கவலையும் இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி, இந்த நாட்டின் கல்வித்துறையை பற்றி கிடையாது என்கிற இந்த உண்மையை மிக ஆழமாக நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த பதிவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி வரக்கூடிய ஒவ்வொரு பாலிசியை நம்பக்கூடிய நபர்களுக்கும் இந்த பதிவு மிக முக்கியமாக இருக்கிறது. நீட்டை பற்றி பேசினார்கள், சிபிஎஸ்இ பற்றி பேசினார்கள், சியூஇடியை பற்றி பேசினார்கள். கடந்த 7 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் இந்த நாட்டில் நடந்துள்ளது. கடந்த 7 வருடத்தில் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்ல எந்த பரீட்சை இருந்தால் கூட அதில் நடந்த தில்லுமுள்ளுக்கள் தான். இந்த நாட்டுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள். பரீட்சை எழுத போன மாணவர்கள் சாக்கடையில் விழுந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதை தாண்டி கடந்த ஒரு மாதத்திற்குள் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறினால் நீங்க நம்புவீர்கள். இது இந்த நாட்டுடைய உண்மை முகம். இதை பற்றி கவலை யாருக்கு? நீங்களே பாருங்கள். கோதி மேடையை விட்டு தள்ளுங்கள். இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் இந்த நபர் தான். இவருடைய பெயர் தர்மேந்திர பிரதான். இவருடைய ரெசிக்னேஷனுக்காக தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் அந்த போராட்டம் நடந்தது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நாட்டு மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடினார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய உண்மை நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நாவிலிருந்து என்ன வந்தது அதை நீங்க கேட்டு விடுங்க. அவர் கூறியது என்ன? இது யூபிஏ கிடையாது, இது என்டிஏ அரசாங்கம். இங்க அமைச்சர்கள் ரெசிக்னேஷன் செய்ய மாட்டார்கள். இதைத்தான் இவர் கூறினார். சரி, தர்மேந்திர பிரதான் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர். அவருக்கு இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்ல அவர் கவலைப்படுகிறாரா என்று நீங்க பார்த்தீர்கள். அவருடைய பர்சனல் பேக்ரவுண்டை பாருங்கள். அவருடைய மகள், பிரதான்ஜியுடைய மகள் நிமிஷா பிரதான் அமெரிக்காவில் டஃப்ஸ் யூனிவர்சிட்டி அங்கிருந்து LLM படித்திருக்கிறார். அப்போ தன்னுடைய மகளுக்காக அமெரிக்கா, இந்திய மாணவர்களுக்காக எனக்கு கவலை. மோடி கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரையும் நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களுடைய குழந்தைகள் இதே போன்றுதான் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு அரசியல்வாதிகள், கார்பரேட்ல இருக்கக்கூடிய நபர்கள், அல்ல பணக்காரர்கள், பியூரோக்ரேட்ஸ், அரசு அதிகாரிகள், அவர்கள் நினைப்பது என்ன? இந்தியாவில் நம்ம குழந்தைகள் இருக்கவே வேண்டாம், வெளிநாட்டிற்கு அனுப்பிவிடலாம். காரணம், இந்தியாவில் பொல்யூஷன் இருக்கு, இன்ஃப்ளேஷன் இருக்கு, விலைவாசி, கிரைம் இந்த லெவலில் இருக்கு, கரப்ஷன் இருக்கு, எக்கனாமிக் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கே, இதையெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் பார்க்க வேண்டாம். இந்த நாட்டுடைய ட்ரீம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இந்தியா. இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போவதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடைய கனவாக மாறிவிட்டது. யாருமே இந்தியாவில் நாங்க இருக்கணும் என்று ஆசைப்படவில்லை, கட்டாயம் இருக்கிறோம். அதுதான் இந்த நாட்டுடைய புதிய கனவாக இருக்கிறது. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா நான் காட்டக்கூடிய இந்த பட்டியலை ஒரு முறை பார்த்து விடுங்கள். நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெயசங்கர், ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், சிவராஜ் சிங் சௌஹான்,
பிரகாஷ் ஜாவடேகர், தர்மேந்திர பிரதான், ஜோதிராதித்ய சிந்தியா, ரவிசங்கர் பிரசாத், ஜிதேந்திர சிங், ஹர்தீப் சிங் புரி இவர்களுடைய பெயரை மற்றும் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவில் உங்களை மிக ஆழமாக கூட்டிச் செல்ல போகிறேன். எந்த அளவில் கேவலமான ஒரு நேக்கட், ஒரு அம்மனமான ட்ரூத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த உண்மையை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். கிரண் ரிஜிஜு, ஐ எம் வெரி ப்ரவுட் டு லிவ் இன் இந்தியா. இந்த நாட்டில், இந்த மண்ணில் நான் வாழுவதை பெருமையாக பார்க்கிறேன். ஆனால் இதே பிஜேபியின் அமைச்சர் தன்னுடைய மகன், அவர் இந்த நாட்டில் வாழ வேண்டாம், அவர் அமெரிக்கால இருக்கு. ப்ரூஸ்டர்ல நாங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதால் தான் எங்களுக்கு பின்னாடி ஒரு ஏஜென்சியை போட்டு விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ முடிந்த உடனே என்னை கைதும் செய்வார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. ஆனா பரவாயில்லை. நீங்க என்ன சொல்லுவீங்க? ராகுல், எப்ப பார்த்தாலும் நீங்க மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது மட்டும்தானா, மோடியை குறை சொல்வது மட்டும்தானா? ஆனால் இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் என்னோட கேள்விகள் இந்த நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது என்று. இதை காரணம் வைத்துதான் எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2 முறை எங்களுடைய சேனல் ஹேக் ஆனது. அதை மீட்டெடுத்தோம். இப்போ பொருளாதார ரீதியாக, சேனல் ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை, அதுவும் புரியவில்லையா, ஹாய், ஹலோ, வணக்கம் போட்டு விடுங்க. கீழே ஒரு நொடிதான் பிடிக்கும். இதனால் இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். அதுவும் முடியவில்லையா, அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு. உங்களால் முடிந்தால் உதவியை நீங்க தெரிவிக்கலாம், இல்லை என்றால் வேண்டாம். இட் இஸ் a free show. Please take something from us. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவில் நான் ஒரு சில கேள்விகள் எடுத்து வைக்கிறேன். நீங்க கவனமாக கேட்க வேண்டும். What kind of logic is this? Their families belong outside possess threat to our country. ஒரு தியோரி வெளிவருகிறது. இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கும் போது இந்தியாவுடைய செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுமா என்கிற கேள்வி. அதற்கான விடயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். Does the same thing happen to other countries? மற்ற நாடுகளும் தன்னுடைய டாப் லீடர்ஷிப், அவர்களுடைய குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப மறுத்து வருகிறார்களா? இஸ் திஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி ட்ரூலி என்கிற அந்த கேள்வி. மூன்றாவது நீங்க பார்த்தீர்கள்னா, why India needs a dedicated law to regulate naked officials. இந்த அம்மனமாக தெரியக்கூடிய அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் செய்வதற்காக எதற்காக நமக்கு ஒரு சட்டம் தேவை? இந்த பதிவில் நாங்க ஒரு புதிய பாலிசி மாற்றத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறோம். அதை நீங்க முழுமையாக கேட்டதுக்கு பின்பு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இந்த பாலிசி என்ன? இந்த எபிசோடில் அதை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்தியா கடந்த 6 மாதங்களாக எதை பார்த்து வருகிறது? குரூட் ஆயிலுடைய பிரச்சனைகள். இதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுடைய போர். வரும் காலத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, உங்க கையில எவ்வளவு பெரிய போர் விமானம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது என்று கிடையாது. டெக்னாலஜி வழியாக, பிளாக்மெயில் வழியாக, ஸ்ட்ராட்டஜி வழியாக, ஜியோ லொகேஷன் வழியாக தான் இதற்கு மேல் போர்கள் நடக்கும் என்கிற விஷயத்தை ஈரான் போர் தெரிவித்து விட்டது. ஈரான் போரில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை வைத்து அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய அளவில் பேக்ஃபுட்டில் தள்ளி இருக்கிறது ஈரான். அப்போ இது போன்ற விஷயங்கள் தான். சிந்தித்து பாருங்கள், நாளைக்கே பாகிஸ்தான் அல்ல சைனா நம்மளுடன் போரிடும் போது எந்த விதமான போரை நாம் பார்க்க முடியும் என்கிறது விஷயம். அல்ல பாகிஸ்தான், சைனா பிளாக்மெயில் செய்து நம்மளை தட்டி விடுவார்களா என்கிற கேள்வி. இதை நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யா இந்த விஷயத்தை புரிந்து கொண்டது. ரஷ்யா மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம் என்ன? மாணவர்கள் அமெரிக்கா அல்ல UK போன்ற நாடுகளுக்கு போய் படிக்கும் போது அந்த மாணவர்களை வைத்து
அப்படி அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஹையர் ஒபிஷியல்ஸ்களாக, அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவதற்காக, ஒரு நாட்டை பிளாக்மெயில் செய்வதற்காக அமெரிக்கா அந்த மாணவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த சதிவேலையை பார்க்கிறார்கள். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இதே போன்ற விஷயங்கள் தான் நடக்கிறது. ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன கூறினார், நீங்களே கேட்டுவிடுங்கள். அருகே அந்த தமிழ் மொழி மாற்றத்தை நான் போட்டிருக்கிறேன், கவனமாக படித்து பாருங்கள். Американцы, я сейчас не знаю как, но в мое время было совершенно обычным делом, когда перед голосованием они подходили к кому-то из колеблющихся и говорили там: Джон, или вот завтра голосование, мы уважаем вашу позицию, но ты, конечно, помнишь, что счет у тебя вот в банке Merrill Lynch, что сын твой учится в Стэнфорде. Ну, в общем, успехов тебе, Джон. Ну, прямой, да, конечно. Они... அப்போ ஒரு நாட்டில் உங்களுடைய குழந்தைகள் போய் படிக்கும் போது அந்த குழந்தைகளை வைத்து பிளாக்மெயில் செய்யக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. டிப்ளமேட்டிக் நெக்லிஜென்ஸ், இதைத்தான் நீங்க கூறுவீர்கள். அதாவது ஒரு நாட்டை ஆர்மி வழியாக, இராணுவ வழியாக உங்களை கண்ட்ரோல் செய்ய முடியாத போது, டிப்ளமேட்டிக் முறையில் உங்களால் அந்த நாட்டை கண்ட்ரோல் செய்ய முடியாத போது, அந்த நாட்டு மக்களை வைத்து, அந்த நாட்டு குழந்தைகளை வைத்து, அந்த நாட்டு மாணவர்களை வைத்து அவர்களுடைய பெற்றோர்களை பிளாக்மெயில் செய்து அந்த நாட்டை நீங்க ஆளலாம் என்கிற இந்த விஷயம். இதை ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்டர், சைனா, இது போன்ற பல்வேறு நாடுகள் புரிந்து கொண்டு விட்டது. சைனா இதற்காக ஒரு பெயரையும் சூட்டியிருக்கிறார்கள், நேக்கட் ஒபிஷியல்ஸ் என்கிற இந்த பெயர். அப்போ இந்த நேக்கட் ஒபிஷியல்ஸ்க்கான அர்த்தம் என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் என்ன செய்தார், எப்படி அவர் ரெசிக்னேஷனை கொடுக்காமல் இருக்கிறார், எப்படி ஜந்தர் மந்தரில் மாணவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு பின்பு கூட வெட்கமே இல்லாமல் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது, அதை நீங்க பார்த்தீர்கள். அல்ல, இன்னொரு உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அமெரிக்கா இந்தியாவுடன் போட்ட அந்த டீல், ட்ரேட் டீல், இந்த ட்ரேட் டீலில் மிக முக்கியமாக நெகோசியேட்டராக இருக்கக்கூடிய நபர் யார்? பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர். பியூஷ் கோயலுடைய மகன் த்ரூவ், இவர் ஹார்வர்ட்ல எக்கனாமிக்ஸை படித்திருக்கிறார். அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மை நடத்தியும் வருகிறார். அமெரிக்காவில் தான் நம் நாட்டு காமர்ஸ் மினிஸ்டருடைய மகன் த்ரூவ் வசித்து வருகிறார். இதே போன்று அவருடைய தங்கையான, அதாவது த்ரூவுடைய தங்கை, காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலுடைய மகளான ராதிகா, இவரும் ஹார்வர்ட்ல படித்திருக்கிறார். சரி, என்ன சார் பிரச்சனை? அங்க படிச்சா என்ன, மினிஸ்டர் குழந்தைகள் போய் படிக்க கூடாதா? படிக்கலாம். ஆனால் இந்த குழந்தைகளுடைய, இந்த மாணவர்களுடைய பெயரை வைத்து இந்த நாட்டு அரசாங்கத்தை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அமெரிக்கா பியூஷ் கோயலுடன் எப்படி பேசுவார்கள்? அப்படி பியூஷ் கோயலால் அந்த நெகோசியேஷனை சரியாக நடத்த முடியுமா? உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே நான் அழித்து விடுவேன் அவர்களால் கூற முடியும். சரி, இவர் மட்டும் தானா? சாரி, எங்க ஆஃபீஸுக்கு எழுதியெல்லாம் அனுப்பாதீங்க, நாங்கள் இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டு வர்றோம்னு. பட் உண்மையை உங்களுக்கு முன்பு எடுத்துதான் வைக்கணும். எஸ் ஜெய்சங்கர், இவருடைய நிலையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெக்சர் எல்லாம் கொடுப்பார், பல்வேறு புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார், வை பாரத் மேட்டர்ஸ் என்கிற விஷயத்தெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் இவர்களுடைய குழந்தைகள் இந்த புத்தகங்களை படிக்கவில்லை. இந்தியா எதற்காக முக்கியம் என்கிற விஷயத்தை அவரே எழுதியிருக்கிறார். அவருடைய மகன் த்ரூவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி, வாஷிங்டன்ல இருக்கு. அவருடைய மகள் மேதா, she is a student of டெனிஷன் யூனிவர்சிட்டி, BA, அமெரிக்காவில் இருக்கிறார்கள். சரி, விட்டுவிடுங்கள். ஹர்தீப் சிங் புரி, எப்ஸ்டீன் ஃபைலில் மிக முக்கியமான கிரதாரம், எங்க இருக்கிறானே இப்ப தெரியல, பெட்ரோலியம் மினிஸ்டர் பதவிக்கு மட்டும்தான். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கான முடிவுகள் எல்லாமே நிதின் கட்கரி தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இவர் தான் பெட்ரோலியம் மினிஸ்டர், நம்புங்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான வருடங்களை அமெரிக்காவில் தான் கழித்திருக்கிறார். பிரைவேட், கவர்மெண்ட் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். இவருடைய 2 மகள்கள், திலோத்தமா was a student of வார்விக் யூனிவர்சிட்டி. இவருடைய 2வது மகளான ஹிமாயினி பூரி, அதாவது பிஜேபியினர்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும், நாங்க கேள்வி கேட்கிறோம் இல்லையா, ஜார்ஜ் சொராஸ் அவருடைய ஏஜென்ட்கள் நாங்க, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக பணம் வாங்கி கொண்டு இந்தியாவை
இந்திய அரசாங்கத்தை நாங்க கொச்சைப்படுத்துறோமா? கேள்வி கேட்டால் நாங்க கொச்சைப்படுத்துறோம், கேள்வி கேட்டால் நாங்க ஆன்டி நேஷனல். சரி, அந்த ஜார்ஜ் சொராஸுடைய $200 மில்லியன் ஃபண்டை இதே ஹர்தீப் சிங் புரியுடைய மகளான ஹிமாயினி புரி அவர் தான் மேனேஜ் செய்து வந்தார். அதாவது எங்கள் போன்ற நபர்களை வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஜார்ஜ் சொரோஸ் ஒரு ஏஜென்ட்டாக நீங்க எடுத்து காட்டுகிறீர்கள். ஆனால் சுற்றி வளைத்து பார்க்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோட மகள் தானே ஏஜென்ட்டாக இருக்கிறார். இதை பற்றி நீங்க பேசக்கூடாது. சரி, இதனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவருடைய மகன் நீரஜ், he had done his MBA from University UK. இந்த நாட்டு ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா அவருடைய மகன் ஹரீஷ் நட்டா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அங்க இவர் பட்டப்படிப்பை படித்திருக்கிறார். அவரை விட்டு விடுங்கள். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இவருடைய மகன் கார்த்திகே பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியிலிருந்து அவர் பட்டப்படிப்பை படித்திருக்கிறார். சரி, ஸ்வதேசி, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இது எல்லாமே உங்கள் போன்ற என்னை போன்ற மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தானே ஒழிய இது போன்ற பணக்காரர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஒபிஷியல்ஸ்களுக்கும் கிடையாது என்கிற விஷயத்தை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டின் செக்யூரிட்டிக்காக, பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அஜித் துவால், இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் துவால், ஒரு உதாரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவருடைய குழந்தைகள் பாகிஸ்தான்ல விலை போய்விட்டால், சைனாவில் விலை போய்விட்டால், நம்ப முடியவில்லை இல்லையா? அதே போன்றுதான் இங்கேயும் இருக்கு. அஜித் தோவாலுடைய மகன், அதாவது இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய மகன் இஸ் அ பிரிட்டிஷ் சிட்டிசன், விவேக் தோயல். பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருப்பது மட்டுமல்ல, இவர் வசிப்பது சிங்கப்பூர். ஹெட்ஜ் ஃபண்ட் ஒரு டாக்ஸ் ஹேவனில் நடத்தி வருகிறார். கேமன் ஐலண்டில் இவருடைய கம்பெனி இருக்கு. இந்த நபருடைய இந்த கம்பெனி டிமானிட்டைசேஷன், அந்த $500 $1000 நோட்டை முடக்கினார்கள் இல்லையா, அந்த முடக்கப்பட்ட நாள்ல இருந்து 13வது நாள் இவர் இந்த கம்பெனியை தொடங்குகிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடைய மகன், இந்தியன் சிட்டிசன், who's not an Indian citizen anymore. Can you imagine this? அப்போ இது போன்ற நபர்கள் அந்த நாட்டிற்கு எதிராக பேச முடியுமா? நெகோசியேஷன் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ உங்க மனதில் இன்னொரு கேள்வி வரலாம். யூ மஸ்ட் பி அ காங்கிரஸ் ஏஜென்ட், யூ மஸ்ட் பி அன் ஆம் ஆத்மி பார்ட்டி ஏஜென்ட், இல்ல டிஎம்சி ஏஜென்ட் நீங்க கூறலாம். சாரி சார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷனோட நிலையும் அப்படித்தான் இருக்கு. ஆப்போசிஷனும் எந்த விதத்திலையுமே குறைந்தபாடாக கிடையாது. ஒரு பக்கம் பிஜேபினா இன்னொரு பக்கம் மற்றவர்கள். இதுல டாப் இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஆப்போசிஷன் தலைவர் ராகுல் காந்தி. Rahul Gandhi is a student of Harvard. He graduated from Rollin College in 1994. அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி, she is also, she and her son ரெஹான் வாட்ரா ரெண்டு பேருமே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து 2019ஆம் ஆண்டு இவர் இப்ப பாஸ் ஆகியிருக்கிறார். பிரியங்கா காந்தி அதுக்கு முன்னாடி. சசி தரூர் அவரும் அமெரிக்காவின் ப்ராடக்ட். ஈஷான் தரூர் நெக்ஸ்ட் லெவல். Ishan Tharoor is an American citizen. Can they go and negotiate? No. இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா சசி தரூருடைய இரண்டாவது மகன் கனிஷ்க் தரூர், Yale யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, அகேன் அப்ராட். இப்ப ப சிதம்பரம், முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், he had done his MBA from Harvard Business School. His son Karthik Chidambaram, he had done his graduation from University of Texas, Cambridge. NCP leader Supriya Sule, she had done MBA from University of Sydney. அவருடைய மகளான ரேவதி, she had done masters from London School of Economics. இது மட்டுமல்ல, அவருடைய மகன் விஜய், he is studying in New York. Take Mahoma Mohitra, Sachin Pilot, Omar Abdullah, Gaurav Gogoi, all are foreign products and they are not BJP. I'm sorry, they are from Congress or other political parties. So இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் படிக்கும் போது ஒன்று இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறது, ரெண்டாவது இவர்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றியோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகளை பற்றியோ ஒரு துளியாவது கவலைப்படுவார்களா? கவலை இருக்குமா? கிடையாது. அதைத்தான் இங்க
இந்த போராட்டம் வழியாக அந்த கோபத்தை பார்த்திருக்கிறீர்கள். சரி, 2014ஆம் ஆண்டு சைனா இதை கையில் எடுத்தது. சைனாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏராளமான நபர்கள் இதே போன்று அமெரிக்கா என்ன, லண்டன் என்ன, அங்கெல்லாம் போய் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார்கள். சைனாவில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ்களை நேக்கட் ஒபிஷியல் ஸ்டேட்டஸை கொடுத்து 200 ஆபீசர்ஸ்களை அவர்களுடைய குடும்பங்களை உடனடியாக வர வைத்திருக்கிறது சைனா. மீதம் இருக்கக்கூடிய 800 ஆபீசர்ஸ்களை டிமோட், எப்படி ப்ரமோட் இருக்குமோ அதே மாதிரி டிமோட், அவர்களுடைய பதவியிலிருந்து லோவர் ரேங்க், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கு, அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை சைனா செய்திருக்கிறது. இது இன்சல்ட்டா கிடையாது, ஒரு நாட்டுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டிற்காக அவர்களிடத்தை வைத்த விஷயம். சைனா 10 ஆண்டுகள் வரை, அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை இந்த விஷயத்தை பார்த்தார்கள். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 10 வருஷம் கழித்து குவாசி நேக்கட் ஆஃபிஷியல் என்கிற ஒரு பட்டியலை போட்டு இவர்கள் இந்த நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு எதிராக இருப்பார்கள், அதனால் இது போன்ற நபர்கள், ஒரு அமைச்சருடைய மகன் அமெரிக்காவில் இருந்தால் உடனடியாக நீங்க கூப்பிடணும். ஏன்னா யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தட் கண்ட்ரி. உங்களோட குழந்தையை வைத்தோ, உங்களோட மனைவியை வைத்தோ, யாரையோ வைத்தோ உங்களை மிரட்டலாம், பிளாக்மெயில் செய்யலாம் என்கிற இந்த விஷயம். ஸோ யூ ஆர் நாட் ட்ரூலி ஃபார் திஸ் கண்ட்ரி, யூ கேன் பி காம்ப்ரமைஸ்ட் எனி மினிட். இந்த விஷயத்தை வைத்து நீங்க பார்த்தீர்கள்னா, இப்போ போன வருடம் 2025ஆம் ஆண்டு திடீர் என்று 20 சைனீஸ் சீனியர் ஆஃபீஷியல்ஸ்களை நீக்கியது சைனா. அதற்கு பின்னாடி அலசி பார்க்கும்போது இந்த அனைத்து 20 ஆஃபீஸர்களுடைய குழந்தைகள் அல்ல மனைவி வெளிநாடுகளில் வசித்து வந்ததாக கூறினார்கள். இதுல பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா மற்றும் வைஸ் மேயர் ஆஃப் ஷங்காய் அவர்களும் அடங்குவார்கள். அதாவது இந்தியாவில் இது போன்ற முடிவை இவர்களால் எடுக்க முடியுமா? கேன் யூ டூ டிமோட் அவர் பொலிட்டீஷியன்ஸ்? கிடையாது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இதே போன்ற பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவும் செய்கிறது, யூகேவும் செய்கிறார்கள். அதாவது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் வெளிநாடுகளில் இருக்கும்போது அதற்கான டெக்ளரேஷனை அரசாங்கத்திற்கு முன்பு கொடுத்தே தீர வேண்டும். இப்போ என்னுடைய ஒரு சில கேள்விகள். டு யூ திங்க் children of senior officer or defense personnel living abroad can impact national security? அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் நேஷனல் செக்யூரிட்டிக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? வெளிநாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள், டிஃபென்ஸ் அல்ல பியூரோக்ரேட்ல இருக்கக்கூடிய நபர்கள் காம்ப்ரமைஸ் ஆக முடியுமா, ஆக முடியாதா? அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். 2வது நீங்க பார்த்தீர்கள்ல, அமெரிக்கா இதே போன்ற ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ப்ராசஸை வைத்திருக்கிறார்கள். சீனியர் ஆஃபீஸர்ஸ்கள், அதற்கான ப்ராசஸ் இருக்கு. வெளிநாட்டில் எங்கெல்லாம் நீங்க சொத்து வைத்திருக்கிறீர்கள், பேங்க் அக்கவுண்ட் எங்கெல்லாம் இருக்கு, உங்களுடைய குழந்தை எங்க படிக்கிறது, இந்த நாட்டில் படித்திருக்கிறது, எந்தெந்த நாட்டுக்கு நீங்க போய் வந்தீர்கள் என்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க செய்ய. இந்தியாவில் அந்த மாதிரி எந்தெந்த நாடுகளில் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எந்த ஸ்விஸ் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, டெக்ளேர் செய்வார்களா? NSA, ஆர்மி சீஃப், ரா, ஐபி சீஃப், இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்கள், பியூரோக்ராட், சீனியர் பியூரோக்ராட்ஸ், இவர்கள் டிக்ளேர் செய்ய முடியுமா? 2வது, ஒரு ஃபேமிலி மெம்பர் வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த நபரை வைத்து அந்த நாடு பிளாக்மெயில் செய்ய மாட்டார்கள் என்கிற அந்த விஷயம் எப்படி நீங்க பார்க்கிறீங்க? அப்போ மேண்டட்டரி டிக்ளரேஷன் இந்த நாட்டில் இருக்கணுமா, இருக்கக்கூடாது? இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு மினிஸ்டருடைய மகள் வெளிநாட்டில் படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்களை அவர்கள் அனுமதிக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வித்துறையை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்கூலை பற்றி அவர்கள் துளி கூட கவலைப்படுவார்களா என்று நீங்க பார்க்க வேண்டும். இப்படித்தான் நேபாளில் நடந்தது. நேபாளில் ஒரு ஜென்சி போராட்டம், அதற்கு பின்பு அந்த நேபாள் அரசாங்கத்தை சார்ந்த நபர்களே வந்து விட்டார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக ஒற்றை டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டியை நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறாரா? கடந்த 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் அவர்கள் உருவாக்கினார்களா? கிடையாது. அப்போ இவர்களுக்கு இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி எந்த விதமான துளி கவலையும் கிடையாது. நேபாளில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் உடனடியாக வந்த உடனே அவர் எடுத்து வைத்த விஷயம் என்ன? அரசு அதிகாரிகள் தன்னுடைய குழந்தைகளை கட்டாயமாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும்.
அரசியல்வாதிகள் கட்டாயமாக தன்னுடைய குழந்தைகளை அரசு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அனுப்பணும், பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பணும். இது போன்ற சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அல்ல அந்த டெக்ளரேஷன் நான் கூறினேன்னு அந்த மாதிரி அந்த டெக்ளரேஷனை இவர்கள் கொடுப்பார்களா என்கிற இந்த கேள்வி. அப்போ கடந்த 2 நாட்களாக இந்த போராட்டத்தை நீங்க பார்த்தீர்களோ, இந்த போராட்டத்திற்கும் மேல இது போன்ற நேக்கட் ஆபீசர்ஸ்கள், நேக்கட் பொலிட்டீஷியன்ஸ்கள், இவர்களை முதலில் நாம் அம்பலப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நான் என்னுடைய கடமையை செய்துவிட்டேன். இந்த வீடியோவை பகிர்ந்து உங்களுடைய கடமையை நீங்க செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.